ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க எம்எஸ் செய்யுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு தரமான கண்டென்ட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படியாப்பட்ட கண்டென்ட் அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் எனக்கு வந்துட்டு இந்த உருண்டை தெரிஞ்சு. ஸோ இது பேர் வந்துட்டு எர்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எர்த்தில் தான் நம்ம இப்போ வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த எர்த்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட வேர்ல்டில் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ். ஸோ இந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ஸு அதில் டாப் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 5ஆவதா நம்ம பார்க்க போகிறது தான் எஸ்பி ஆட்டோமோட்டிவ் கேயாஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2021 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $14.2 மில்லியன். இதே வந்துட்டு நம்மளோட இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 112 கோடி தான். இது வரைக்குமே 20 கார் விற்றுருக்காங்க. அப்படிங்கப்போ 20 கார் அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம் இல்லை. 4ஆவதா இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா பகானி ஜோண்டா ஹெச்பி பார்ஜெட்டா. இந்த காரை 2017 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $17.4 மில்லியன் தான். நம்மளோட இந்தியன் ருபீஸ் வரி பார்த்தீங்கன்னா 146 கோடி மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே வந்துட்டு 2 கார் தான் விற்றுருக்காங்க. 3ஆவதா பார்க்க போகிறது புகாட்டி லா வெச்சர்னாய். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா $18.5 மில்லியன் தான். நம்மளோட இந்தியன் காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 155 கோடி மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம், அதாவது அடுத்த மாதம் 2025, இதே வருஷம் தான், அடுத்த மாதம் தான் இந்தியாவிலேயே லான்ச் பண்ண போகிறதா பேச்சுகள் அடிப்படுது. ஸோ இது வரைக்குமே இந்த கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டி தான் விற்றுருக்காங்க. டாப் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்குமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா பார்க்க போகிறது ரோல்ஸ் ராய்ஸுங்க. ரோல்ஸ் ராய்ஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கே பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுக்கிறேன். சேர்த்து வச்சதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன், சரிங்களா? ஸோ நீங்களும் ஏதாவது ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது அமௌண்ட் இப்போ சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு வாங்கிடலாம், சரிங்களா? சரி, ஓகே, அதை ஓரமாக வச்சிடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2ஆவதா பார்க்க போகிறது ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில். இந்த கார் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 2021 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $28 மில்லியன் தான். அதுவும் நம்மளோட இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 235 கோடி மட்டும்தான். இது வரைக்குமே இந்த காரு 3 சேலா இருக்கு, சரிங்களா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதுவும் ரோல்ஸ் ராய்ஸ் தான். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் லாரோஸ் நாயர் டிராப் டெயில், ரொம்பவே சின்னதா இருக்கு பேரு. இந்த காரை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2023 அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதோட ப்ரைஸு நம்ம இது வரைக்கும் பார்க்காதது ரொம்ப 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 ரொம்பவே ரொம்பவே சீப்பான விலைங்க, சரிங்களா? வெறும் $30 மில்லியன் மட்டும்தான். நம்மளோட இந்தியன் காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 251 கோடி மட்டுமே. அதுவும் இல்லாமல் இந்த கார் இது வரைக்குமே 4 வண்டி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு வீடியோ கணக்கு எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு டாப் 5 கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணுறேன். அதுக்காக நம்மளோட கண்டென்ட்டை நம்ம விட்டு தர மாட்டோம். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்துகிட்டே இருப்போம். ஏன் பார்த்தீங்கன்னா பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பழைய ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோஸும் கண்டிப்பாக வந்துக்கினே இருக்கும். ஸோ ஓகே, டாடா பாபாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். See you later. Bye bye guys and thanks for watching.